அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, காலையில் எழுந்தவுடன் பார்க்க தகுந்தவை எவை அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதில் நல்லா ஒரு பாயிண்ட்டை கவனிக்கணும். உறங்கி எழுந்ததும்னு சொல்லலை, காலையில் எழுந்ததும்னு சொல்றது. ஆக உறக்கம் என்பதே இரவு பொழுதில்தான் இருக்க வேண்டும். மத்தியான நேரத்தில் தூங்கி எழுவதற்கு அப்படின்னு சொல்லிடலாம், அதற்கான விதிமுறைகள்லாம் எதுவுமே சொல்லப்படலை. ஆக நாம் அதிகாலை பொழுதிலே கண்டிப்பாக எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த அதிகாலை பொழுதிலே எழுந்த உடனேயே பார்க்க தகுந்தவை அப்படின்னு சொன்னால், தாமரை பூவை பார்க்கலாம், தங்கத்தினை பார்க்கலாம், கண்ணாடியினை பார்க்கலாம், தீபத்தினை பார்க்கலாம். இது போக சூரியனை பார்க்க வேண்டும் முக்கியமாக சொல்றது. அதிகாலை சூரியனை பார்க்கலாம், சிவலிங்கத்தினை பார்க்கலாம், மேகத்தினை பார்க்கலாம், அப்படி வரிசையாக ஒரு லிஸ்ட் சொல்லிகிட்டே வர. கடலை பார்க்கலாம், வயலை பார்க்கலாம்லாம் சொல்றது. சார் கடலை பார்க்கலாம்னா நான் என் வீட்டிலேருந்து தூங்கி எழுந்து நான் அப்படியே கண்ணை மூடிண்டே நான் கடல் வரைக்கும் போயிட்டு கடலை பார்க்குறதா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வரும் இல்லையா? இது அப்படி அல்ல. ஒரு மீனவன் இருக்கிறான் அல்லது அவன் தன்னுடைய அந்த கடலோரத்திலே வசிப்பவனாக இருந்தால் அவன் காலையிலே உறங்கி எழுந்த உடனேயே அந்த கடலை தரிசித்தாலே அவனுக்கு அந்த நாள் முழுக்கவே ஒரு பரிபூரணமான மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்றது. அதே மாதிரி ஒரு வயல்வெளியிலே வசிக்கக்கூடியவன், வயலிலேயே தங்கி உறங்குபவர்களாக இருப்பா இல்லையா, அந்த மாதிரி எழுந்த உடனேயே தன்னுடைய வயலையே அப்படி பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சிகரமாக அமையும்னு சொல்றார். இந்த வரிசையில் அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா, சார் நீங்கள் ஜென்ரலாக சொல்லுங்கோ, நம்மெல்லாம் ஒரு சிட்டியில் வாழ்ந்துன்னு இருக்கோம், இந்த சிட்டியில் வாழ்கிறவாளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எழுந்த உடனேயே, அதாவது பெட்ரூம்லேயே உங்கள் பெட்டுக்கு நேர் எழுத்தாப்புலேயே கண்ணாடி அப்படிங்கிறத வச்சுக்கோங்கோ. எழுந்திருக்கும் பொழுதே கண்ணாடியிலே உங்களுடைய முகத்தை தரிசித்தாலே போதும். அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு அந்த நாளானது ஒரு இனிய நாளாகவே அமைந்துவிடும். கண்ணாடி இல்லை, அவ்வளோ பெரிய கண்ணாடிலாம் இல்லை சார், எங்கள் வீட்டில் பெட்ரூம்லாம் அந்த மாதிரி தனியாலாம் இல்லை, நாங்கள்லாம் எல்லாருமே ஒன்றா ஹாலில் தான் படுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன தெரியுமா பண்ணலாம்? எழுந்த உடனேயே தன்னுடைய வலது கரத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. தன்னுடைய வலது கரத்தை பார்க்கலாம். இப்படி கையை தேய்ச்சிட்டு இப்படி பாப்பா. ரெண்டு பேருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி கையை தேய்ச்சிட்டு பாப்பா. இரண்டு கரங்களை பார்ப்பதை விட வலது கரத்தினை பார்க்க வேண்டும்னு சொல்றார். ஏனென்றால் இந்த வலது கரத்திலே மகாலட்சுமியானவள் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. இப்படி வலது கையை பார்க்கலாம். அல்லது உன்னுடைய மனைவியினுடைய முகத்தை பார் அப்படின்னு சொல்றது. மனைவியினுடைய முகத்தை பார்த்தாலும் இந்த லக்ஷ்மி கடாட்சம் என்பது கிடைக்கும் சொல்றார். இந்த வரிசையிலே அப்படியே பார்த்துட்டே வரும்பொழுது சூரியன் என்பதையும் பிரதானமாக சொல்கிறார்கள். ஒரு மொட்டை மாடியில் போய் தூங்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி எழுந்த உடனேயே அந்த சூரிய நமஸ்காரம், அந்த சூரியனை தரிசிக்கும் பொழுதும் அந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சிகரமான நாளாகவே அமையும் சொல்றார். அதே மாதிரி இப்படி தூங்கி எழுந்திருக்கும் பொழுது ஏதோ ரோட்ல ஒரு பைத்தியக்காரன் வரா அப்படின்னு சொன்னா, பைத்தியக்காரன் சொன்னா அவனை பைத்தியக்காரன் சொல்ல முடியாது, பித்தன் அப்படின்னு சொல்றார். அந்த பித்தனை காணும் பொழுது கூட உங்களுக்கு அந்த நாளானது மகிழ்ச்சிகரமாகத்தான் அமையும் சொல்றார். ஏனென்றால் அந்த பித்தன்கள் என்பவர்கள் தன்னிலை மறந்தவர்கள், நம்ம என்ன பண்றோன்னே தெரியாது. அவர்கள்லாம் அப்படியே நேரடியாக பரமேஸ்வரனுடைய ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறவாளா, அதனால அது சிவ தரிசனத்திற்கு ஒப்பானது. அந்த பித்தனை தரிசிக்கும் பொழுது கூட அது சிவ தரிசனத்திற்கு ஒப்பானது என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. ஆக பித்தனினுடைய தரிசனமும் ஒன்றுதான். கருங்குரங்கினை பார்க்கலாம் சொல்றார். காலைல எழுந்த உடனே கருங்குரங்கினை கூட தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்றது. இந்த கருங்குரங்கு தரிசனம் என்பதும் உங்களுக்கு நன்மையைத்தான் தரும் அப்படின்னு சொல்றார். இதை நாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கருங்குரங்கு தரிசனம் சொல்றேள், மனைவியை பார்க்கணும்னு சொல்றேள். சார் அப்போ மனைவியும் கருங்குரங்கும் ஒன்னான்னு சொல்லிடலாம். கேள்வி கேட்டு என்ன சங்கடத்துக்குள்ள மாட்டி விட்டுவிடக்கூடாது, அப்படி சொல்லவில்லை. கருங்குரங்கு என்பதும் ஒரு சுப சகுனம்தான், அதிகாலையில் தரிசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. தாமரை பூ என்பது சூரியனினுடைய ஒரு கட்டாட்சம் பெற்றது. சூரியனை கண்டதும் தாமரை மலர்கிறது அல்லவா, அதே போலத்தான் அந்த தாமரையை நாம் காலையில எழுந்தவுடனே நம்ம பார்க்கிறோம். ஒரு குளக்கரையிலே உறங்கி கொண்டிருக்கிறோம் சொன்னா எழுந்த உடனே அந்த தாமரை பூ மலர்ந்ததை பார்த்தாலே உங்களுடைய நாள் முழுவதும், அன்றைய நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும்னு சொல்றார். தணலை பார்க்கலாம், எரிந்து கொண்டிருக்கின்ற தணலை பார்க்கலாம், அக்னியை பார்க்கலாம், நெருப்பு பிழம்பாக காட்சியளிக்கக்கூடிய அந்த சூரிய தேவனை தரிசிக்கலாம் சொல்றார். இப்படி இவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் பின்னால் ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்கும். பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுண்டாலே போரும்.
நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு சரியான வழிமுறையைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நினச்சிக்கலாம். நிச்சயமா இதெல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணி பார்க்கலாம் இல்லையா? இதையெல்லாம் கண்டு அறிந்துதான், அதனை அனுபவித்து உணர்ந்துதான் நம்முடைய ரிஷிகள் வாக்கியங்களாக இவற்றை செதுக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். அதனை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொண்டால் எல்லா நாட்களுமே நமக்கு வளங்களை அள்ளித் தருகின்ற நாட்களாகத்தான் அமையும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.